பேர், ஆதிரா, அப்புறம் சப்திகா அவர்கள், அப்புறம் சகானா அவர்கள், 3 படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பு முனைவர் எம் விஜயகுமார் அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கும் தெருப்பாடல் என்ற தலைப்பில் மிக நீண்ட நாட்களாக, மிக நீண்ட காலமாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் பாடப்பட்டு கேட்கப்பட்டு நம்மை மகிழ்ச்சியூட்டிய பாடல்கள் பற்றிய அறிமுகம். இதற்கு அறிமுகம் தேவையில்லை, இந்த பாடல்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது பற்றி தெரியும். ஆனால் இந்த பாடல்கள் பொதுவாக பாடல்களை கேட்பது மிகவும் இன்பம், பாடுவது மிகவும் இன்பம். அவை பாடல்களாக புத்தகமாக நம் கையில் வருவது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பாடல்கள் சிறு வயதிலிருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்தது. இந்த பாடல்களில் சில வரிகள் நமக்கு தெரியாது. அப்போது இந்த அடுத்த வரி என்னவா இருக்கும், இதுவாக இருக்கும் தெரிஞ்ச கேட்டாலும் நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. ஆனால் இப்போ புத்தகமாக நம்ம கையில் வந்திருக்கிறது. எனக்கு இந்த புத்தகம் என் கையில் இந்த மாதிரி பேசுகிறதுக்காக வந்தப்போ புத்தகத்தை பார்த்தோன்னே என்ன அறியாமல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம சினிமா வெளியாகும் போது பாட்டு புத்தகம் வாங்கி படிப்போம். எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், பாட்டு புத்தகம் வாங்கி படிப்போம். இப்போ அந்த பாட்டு புத்தகம்ன்ற கலாச்சாரம் கிடையாது. பாட்டு புத்தகம் வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாட்டு புத்தகத்தை மெனக்கட்டு இருந்து மனப்பாடம் போட்டு பாடுறதுல இருந்த சந்தோஷம் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது கிடைச்சது. இதில் டாக்டர் கே.ஏ. குணசேகரன், கவிஞர் பரிணாமன், ஹெச்.வி. அசுல் அண்ணா, என்.டி. ராஜ்குமார் அண்ணா, ஜி.எஸ். தயாளன், ஆதிராமன் தோழர் மற்றும் சிவராமன் இன்னும் மிக நல்ல நல்ல பாடல்கள் இந்த புத்தகத்தில் வந்திருக்கின்றன. இந்த புத்தகத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம நினைவுகளுடைய பயணித்த எங்களுக்கெல்லாம் ஏன் இளையராஜா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இளையராஜா எங்களோட ஒரு இளமையான பருவத்தில் பாட்டு போட்டவர். எங்களை இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது எங்களுக்கு அந்த இளம் பருவத்துக்குள்ளே நாங்கள் திரும்ப போகிறோம். அதனால் அந்த பாடல்களில் இருக்கிற சந்தோஷம் இப்போ உள்ள பாடல்களில் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பாடல்களை பாடும்போது கேட்கும்போது எங்களுக்கு இந்த பழைய மன்றத்து நினைவுகள் தான் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. முதலாக நான் மன்றத்தில் கோடை முகாம் கலந்துக்கிறது. கண்ணன் தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. முதல்ல சிவலோக முகாமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போல்லாம் தரையில் வட்டமாக உட்காந்துருக்கோம். நடுவில் பேராசிரியர் தோத்தாத்ரி, வி. தங்கையா, இந்த மாதிரி ஒரு தத்துவ அறிஞர்கள் பெரிய பெரிய தத்துவ வகுப்பு எடுப்பாங்க. அதை பற்றி பெருசாக தெரியாட்டியும் அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதில் ரொம்ப சந்தோஷமாக முதல்ல ஆரம்பிக்கிறது மன்றம் வாழ்கிறே அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டு சைமண்ண சிவராமன் எல்லாம் ஆரம்பிப்பாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பாட்டு கேட்கும்போது அதில் புரட்சி நோக்கி படை நடத்தி புதிய பாதை தடையமைத்து கட்டி காத்து வளர்த்த மன்றம் கலை இலக்கிய பெருமன்றம், கலைஞர் பலரை படைத்த மன்றம் கலை இலக்கிய பெருமன்றம்ன்ற வரிகள் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அதில் சில லைனெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்கும்போது இப்போ இந்த பாட்டை பார்த்தோன்னே அதுவும் முதல் பாடல் அப்பாவோட பாடல் இருக்கிறது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். அதுக்கப்புறம் கேஜி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஆக்காட்டி ஆக்காட்டி அப்படின்ற பாட்டு. இந்த ஆக்காட்டி ஆக்காட்டி பாட்டு அவரோட குரல்லையே படம் சேரன் அவர்களோட படத்தில் வந்திருக்கு. அதில் அந்த குருவி வலை என்ன பெருந்தனமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதமான்றதோட இந்த தொகுப்பில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பாட்டில் அழகெனும் அறிவாளால் நம் வலையினை அறுத்திடலாம். அப்போ
அது நான் எதில் நோய்க்குருவியணி நொந்து அழக்கூடாது, கத்தும் குருவியணி கதறி அழக்கூடாது. இந்த மாதிரி வரிகள் ரொம்ப உத்வேகமாக இருக்கும். அந்த பாட்டு பாடுற விதமும் அதை படமாக்கி இருக்கிற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வரிகள் நிஜமாவே கேஏஜி பாட்டில் இல்லையா, இல்லை இதில் ஏன் சேர்க்கலன்னு தெரியல. அந்த 4 வரிகள் இல்லை. சில பாட்டுல வந்து கட்சியே கட்சியினுடைய சிம்பலையே சேர்ப்பாங்க, மாற்றி மாற்றி போடுறாங்க. இல்லை, அதில் ஒரு வரி என்னன்னா, வாழ்க்கை என்னன்னு போராடி புரிஞ்சிருச்சு. அப்படியோ வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி புரிஞ்சிருச்சுன்னு நம்ம திரும்ப திரும்ப பாடும்போது இந்த போராட்டம் தான் நம்மளோட வாழ்க்கை, வேற வழியே இல்லை அப்படின்றத நம்ம மனசில் பாட்டு பதிய வைக்கும். இது என்னோட கேள்வி, யோசிச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த பரிணாமன் அவர்களோட பாடல்கள்னு ஆரம்பிக்கும் போது நம்ம கைலாசமூர்த்தி மாமாவை மறக்க முடியாது. அவர் இந்த வந்தனமையா வந்தனம் சொல்லி ஒயிலாட்ட குழுவினரோட வந்து அந்த சிகப்பு கலர் ரிப்பனை வச்சுட்டு அந்த சுற்றி 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 நாட்டியம் ஆடினதெல்லாம் ஆமாம், நம்ம ஆடியிருக்கோம், நம்ம பாடியிருக்கோம், ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிது. அதுக்கப்புறம் அதில் நிறைய பாட்டு எனக்கு வந்து பரிணாமன் கவிஞரோட பாடல்கள் கைலாசமூர்த்தி மாமா பாடி தான் தெரியும். அந்த 10 தலை ராவணனை ஒத்த தலை ராமன் வென்றான், மொத்தத்தில் வீரம் இன்னும் சுடல மாடாங்க. இந்த ராமனோட கதையை ரொம்ப சாதாரணமாக ஒரு எளிய சுடலை மாடனுக்கு சொல்கிற மாதிரி தான் நிறைய அந்த தொன்மங்களை அழகாக அவர் வந்து எந்த விதமான ஒரு வெறுப்புணர்ச்சியோ ஒரு பகைமையோ எதுவுமே இல்லாமல் மனித குலம் இன்னும் 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 செழிப்பாக வாழணுன்ற எண்ணத்தில் நிறைய எழுதியிருக்காரு. இதில் வந்து இந்த வானும் சுரந்திட மண்ணும் சுரந்திட மனிதன் வருண்டடேனோ விஞ்ஞானம் வளர்ந்து விண்ணோடு கலந்தும் சகுனி சூதுதானோ. இன்றைக்கும் அந்த சகுனி சூதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நாட்டில் எவ்வளோ சூதுகள் இருக்குதுன்றதையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கும் அது நம்ம வாழ்க்கையில் பொருத்தமாக போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு லைன் வந்து, எங்களை தெரியலையா இந்த இசையில் புரியலையா, திங்கள் வெளியில் துயில் போரே தினம் சூரிய குழம்பினில் உழைப்போரே. திங்கள் வெளியில் துயில்றாங்க, சூரிய குழம்பினில் உழைப்போரேன்றதெல்லாம் ரொம்ப ஆழமான வரிகள். நம்ம வந்து இதெல்லாம் தீனில நம்ம குழம்பில் பார்க்கலாம். அது இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். அதில் நம்ம ரொம்ப நிமிர்ந்து பாடுற மாதிரி, ஜாரனும் அரக்கனை வேறெடுத்த சம்மட்டி அறிவார்கள் இந்த சரித்திர நரம்பு மண்டல மையத்தில் தத்துவ மருத்துவர்கள், பாசிச ஹிட்லரின் கூலி படைகளை பனிமலை மீதினில் வென்றவர்கள், பாட்டாளி ஆட்சியை முதல் விண்ணில் மண்ணில் படைத்திட்ட புரட்சியின் மெஞ்ஞானிகள். எத்தனை வார்த்தைகள் சொல்றார் பாருங்க. சம்மட்டி அறிவார்கள், தத்துவ மருத்துவர்கள், புரட்சியின் விஞ்ஞானிகள். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் தான், உழைக்கிறவங்களும் நாங்கள் தான், ஆட்சியை பிடிக்கிறதும் நாங்கள் தான், இந்த மாதிரி பாசிசத்தை வேற இருக்கிறதும் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு உலகளாவிய பரந்துபட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமான வரிகள் அதில் இருக்குது. இதை வந்து புராண இதிகாசத்தோட ரொம்ப அழகாக அவர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு இந்த பாடல்கள் எப்போவுமே கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு தடவை குமரி சங்கர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சங்கர் அண்ணன், அவங்க பொண்ணு அஜிதா, அதுவும் விக்டர் வரலன்னு நினைக்கிறேன், விக்டரும் ஒரு சின்ன நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க ஒரு மேலையில். விக்டர் கிட்ட குழந்தை சொல்லுது, அம்மா இங்கே வா வா பாட்டை பாடு அப்படின்னு. அவன் வந்து பல ராகத்தில் அம்மா இங்கே வா வா பாடு, அம்மா இங்கே வாவா என்னென்னமோ பாடுறான். குழந்தை ஏற்றுக்கலாம். கடைசியில் அவன் வந்து அம்மா இங்கே வா வா ஆஹா அப்படின்னு பாடும்போது குழந்தை சந்தோஷப்படுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லதம்பி அந்த பாட்டை பாடுறதும், நம்ம கல்யாணங்கள்ல எல்லாம் கூட அந்த பாட்டை நல்லதம்பி பாட்டை பாடியிருக்காங்க. இந்த 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 பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும், நம்மளோட விதைகள் இன்னும் விழுந்து போகாம
போகலை, திரும்பவும் உழைக்கும், திரும்பவும் வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த பாடல்கள் திரும்ப திரும்ப உண்டாக்குது. அப்புறம் வந்து பாலன் பற்றின ஒரு பாட்டு, பாலன் பெயரை கூறுங்கள், கடும் புயலாய் கனலாய் மாறுங்கள், பகையை தகர்க்க வாருங்கள், படையில் வந்து சேருங்கள். இது வந்து ஒரு உத்வேகமான பாட்டு, ஒரு படை, ஒரு போர், ஒரு யுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகமான பாட்டு. ஆனால் அதே மாதிரி பாலன் பற்றி இன்னொரு பாட்டு இருக்கு, தியாகச்செம்மல் எங்கள் பாலன் என்றும் எளியோர்க்கு தொழிலாளி தோழன், தமிழ்நாட்டு மேடைகளில் தனக்கேது நிகரென்ற உன் பேச்சை இனி கேட்பதெங்கே என்ற ஏக்கத்தையும், ஆனால் திடமான அறிவியலும் தெளிவான திடமான அரசியலும் தெளிவான உண்மனமும் எம்மோடு தினம் வாழும் இங்கே தோழா, எம்மோடு தினம் வாழும் இங்கே என்ற ஒரே 4 வரிகளில் ஒரு வரியில் அவர் இல்லையேன்ற ஏக்கம், அடுத்த 2 வரியில் அவர் நம்மோடு தான் இருக்காரு, நாம அவராக மாறுவோம் அப்படின்ற ஆறுதலையும் ஒருங்கே தர்ற பாடல்கள். இந்த இன்னொன்று, யாரடா அவன் எங்கள் சமுத்திரத்தில், என்னைக்கும் அது ஒரு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கம்பீரமான வார்த்தைகள் இந்த 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 யாரடா அவன் எங்கள் சமுத்திரத்தில்னு கேட்குறது ஒரு பாடல் ஆகும் அப்படின்ற அர்த்தத்தில் எழுதலை. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இசை கோர்த்து ஒரு பாடலாக கொண்டு வந்திருக்க முடியுது. இதெல்லாம் எவ்வளோ யோசித்து எழுதியிருக்காங்க. எப்பேற்பட்ட வரிகள் இவைன்றது இப்போவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு புத்தகமாக வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். இதில் இன்னும் சில பாடல்கள் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்த உடனே நினச்சது வந்து வாங்க ஜனங்களே வந்து பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டு. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரசூல் அண்ணன் எழுதி, யாரோட இசைன்னு தெரியாது, பட் சைமன் அண்ணன் வந்து அதை பாடியிருக்காங்க. நான் வந்து சின்ன வயசில் ஒரு தடவை தக்கலையில் சுதந்திர தின விழாக்கு வந்திருந்திருக்கோம். அப்போ வந்து வேறு நிறைய சினிமா பாட்டெலாம் பாடினாங்க. இந்த பாட்டு மட்டும் இல்லை, நிறைய சினிமா பாட்டு பாடினாங்க. சினிமா பாட்டுக்கு இடையில மன்றத்தில் உள்ள பாட்டுன்னு ஒரு பாட்டுன்னா இந்த பாட்டு தான், வாங்க ஜனங்களே வந்து பாருங்கள், தமிழ் பத்திரிகைகளின் தரத்தை பாருங்கள் அப்படின்ற பாட்டு. நான் வீட்டுக்கு அப்பா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே சினிமா பாட்டு, இது ஒரு பாட்டு வாங்க ஜனங்களேன்னு பாடுறாங்க. அப்பா தான் சொன்னேன், எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, இது ஒன்று தாண்டா உருப்படியான பாட்டு, உனக்கு அதோட அருமை தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது, நீ கேட்டு பாரு, இது ஒன்று தான் நல்ல பாட்டு, மற்றதெல்லாம் சும்மா சினிமா பாட்டு அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப கேட்கும்போது எனக்கு இப்போவும் அந்த பாட்டோட நிறைய வரிகள் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு கண்டிப்பாக அடுத்த தொகுப்பில் சேர்க்கணும். அடுத்தது இன்னொரு பரிணாமன் அவர்களோட பாடல் இல்லை, எட்டைய புறத்தானுக்கு இணையான புலவனை எல்லாச்சும் வார்த்தையா மாடல். அது ரொம்ப நம்ம எல்லாருமே சாதாரணமாக பாடுற பாட்டு, அந்த பாட்டையும் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து கலைஞக பெருமன்றத்தில் ஏற்பாடு பண்ணதுதான் இல்லை, சமாதான பாத யாத்திரை ஒன்று குமரியிலேருந்து சென்னை வரைக்கும் போனீங்க. அந்த இதில் வந்து கோஷங்களை நீங்கள் பாடலாக பாடினது ஞாபகம் இருக்குது. நம்மளோட குட்டி ரஞ்சித், பெருமாள் மாமா நந்தினி அத்தையோட மகன் ரஞ்சித் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, வேண்டாம் வேண்டாம் யுத்தங்கள், இனி ஒரு யுத்தம் வேண்டாமே, தேவை இங்கே சமாதானம், தேசம் எங்கும் சமாதானம். இப்போ நிச்சயமாக இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த குரல் ஓங்கி ஒலிக்கணும், இந்த குரல் எங்கேயுமே ஒலிக்கணும். அந்த பாட்டையும் கொஞ்சம் முழுமைப்படுத்தி நான் இம்மென சொல்லும் முன்னாலே இம்மென சொல்லும் முன்னாலே இல்லை, இந்த தொகுப்பில் ஏவு கடைகள் பாய்ந்திடுமே, நம்மை தாக்கி அழித்திடுமே, நாட்டை சுடுகாடு ஆச்சிடுமே இல்லையா. எனக்கு வந்து இப்போ உள்ள யுத்தம் உண்மையில என்னென்னா, இப்போ உள்ள யுத்த செய்திகளை கேட்குறதுக்கும் அது சம்பந்தமான படங்களை பார்க்கவும் முடியும். முன்ன கூட அப்படி நடந்துதான் இப்படி நடந்துதான் பேச முடியும், அந்த சம்பவங்களை பார்க்க முடியும். ஆனால் அது வந்ததுனாலே மனசு ரொம்ப அதிருது, ரொம்ப பதறுது. இப்போ வர முடியல, சின்ன குழந்தைங்க அழுறது இதெல்லாம் பார்க்கவே முடியல. இது யாருன்னாலும் சரி,
வைரமுத்து இதெல்லாம் சொன்னீங்க. ஞானபிள்ளை அவனா அது ஒரு வரி எழுதியிருப்பாரு. போர் சொல்லும் வீரன் ஒரு தாய் மறந்தான், நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவார். இதுதான் உண்மை. இதை உலகம் உணருமா? இதெல்லாம் நடக்குமா? இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஏன் உலகம் இப்படி போகுதுன்னு தெரியல, ஏன் மனுஷங்க நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு தெரியல. அதை கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்தது பேபி அக்கா பாடி இந்த பாட்டை கேட்டிருக்கேன். செஞ்ச திட்டம் சிவப்பாகி செங்கடலாய் அலையிருக்கு, செஞ்சேனை பாட்டு சுற்ற செங்கொடிகள் தாளாக. இந்த பாட்டு வேணும். இல்லை, இது கட்சியோட பாட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இப்போ கட்சியை பற்றி பல கருத்து இருக்கலாம். ஆனால் உலகத்தோட ஒரு அடிமை சங்கிலியில் ஓங்கி அடித்து அந்த சங்கிலியை உடைச்சதில் கட்சிக்கு இடதுசாரிகளுக்கு பெரிய பங்கு உண்டு. அதனால் அந்த பாட்டும் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நெல்சனும் சிவராமனும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டா, சினிமா பாட்டோ என்னமோ தெரியல. சந்திர சூரியன் சோதி சுட்டரிக்கும் மத்திய வேலையில் அந்த வேலை, அது ஃபோக் சாங் தானே. அந்த பாட்டும் சேர்த்துங்க. ஞாபகம் இருக்குது இந்த பாட்டுலாம். நீங்களும் அவருக்கும் ஆண் பெண்ணாக பாடுவீங்க. நான் ரொம்ப ரசித்து கேட்ட பாட்டு. அதெல்லாம் நாங்கள் நம்ம அடுத்ததாக பாடலாமா அப்படின்லாம் யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில். இந்த மாதிரி நிறைய அப்புறம் இன்னொரு சின்ன என்னென்னா, கேசிஎஸ் அவர்களோட பாட்டுன்னு நினைக்கிறேன், நேற்றும் இல்லை. அது பரிணாமன் பேரில் வந்திருக்கு. பரிணாமன் போட்டிருக்கு. அது மாதம் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள். இந்த பாடல் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புத்தகம் கிடைச்சதில், இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியே வந்ததில், இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதில் இதுக்காக எவ்வளோ நீங்கள் உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் பேசியிருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் கையில் இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்ததுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த பதிப்பு வரணும். அடுத்தடுத்த பதிப்பில் இப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நாம இருக்கோம். ஏன்னா இது சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். நல்லகண்ணு மாமா மரணத்தில் சில பேர் எழுதியிருந்தாங்க, ஒரு இடதுசாரியாக இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்தார், அப்படி மக்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு. இடதுசாரியாக இருந்ததால் தான் அவர் எளிமையாக வாழ்ந்தார், அவர் மக்களுக்காக வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. அதை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று அவருடைய பேத்தி ரஞ்சனி கண்ணம்மா அவர்கள் ஒரு பதிவு எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். அதை மாதிரி நாமும் நம்ம எங்கேயும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக போட்டுங்க. அந்த பதிவு வரட்டும். உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு இனிமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.